நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது சிவப்பு அரிசியை பயன்படுத்தி 6 வகையான ரெசிபிஸ் தான் பண்ண போகிறோம். இது வந்து ஃபைபர் ரிச்னு சொல்லலாம். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. நமக்கு வந்து டைஜஷனுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்ன்னு போகும்போது நீங்கள் சிவப்பு அரிசியை கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். முதல்ல லட்டுலேருந்து ஆரம்பித்து இடியாப்பம், கந்தரப்பம், அவல், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா உப்மா, முறுக்கு எல்லாமே பண்ண போகிறோம். எல்லாமே இன்ஸ்டண்ட்டாகவும் ஈஸியாகவும் பண்ண போகிறோம். ஒரு சிலது நம்ம அரிசி மாவு பயன்படுத்த போகிறோம், அதாவது சிவப்பு அரிசி மாவு. இதுக்கப்புறமா ரொட்டி, ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்தியானதுன்னு சொல்லலாம். இதுக்கெல்லாம் முதல்ல நம்ம லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேரளா ஸ்பெஷல் அரி உண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு எனர்ஜி பால்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சுகர், நெய் இல்லாமல் பண்ண போகிறோம். குழந்தைக்கு ஈவினிங் வந்து ஸ்கூல் விட்டு வரும்போது இது மாதிரி ஒரு எனர்ஜி பால் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது கூட. ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம சாஃப்டாக பண்ணணும். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துக்க நீங்கள் பார்த்துக்கலாம். 2 கப் கேரளா ரைஸ் எடுத்துக்கலாம், ரெட் ரைஸ். அதுக்கப்புறம் 1/2 கப் டெசிகேட்டட் கோகோனட் இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷான தேங்காய், வெல்லம் தேவையான அளவு, அதுக்கப்புறம் முந்திரி 1/4 கப், ஏலக்காய் 3, நிலக்கடலை ஒரு 1/4 கப் எடுத்துக்கலாம். இப்போது 2 கப் ரெட் ரைஸை நம்ம ஒரு பவுலில் போட்டுட்டு ஒரு 4-5 தடவை நல்லா கழுவணும். ஸோ அப்படி கழுவும் போது என்னாகும் அப்படின்னா அதில் இருக்க அந்த தூசெல்லாம் போகும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்புன்னு சொல்லலாம். இந்த ரெட் ரைஸில் ஃபைபர் வந்து அதிகமாக இருக்குது, விட்டமின் B12 எல்லாமே. இப்போ தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடணும். இதை வந்து நீங்கள் ஊற வைக்க வேணாம். ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு கூட நீங்கள் தண்ணி எடுத்துடலாம். இல்லைனா இது மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் இருந்தது அப்படின்னா இது மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து தண்ணியை வடித்து எடுத்துடலாம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வந்து தண்ணியாக வச்சிட்டிங்கனாவே தண்ணி எல்லாமே வடிஞ்சிடும். இப்போ வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 கப் தேவைப்படும். இது நல்லா துருவி எடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட வெல்லம் இல்லைன்னா நீங்கள் சுகரில் கூட பண்ணலாம். சுகர் இல்லைன்னா ப்ரௌன் சுகர், நாட்டு சர்க்கரை இருக்குது, கருப்பட்டி இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் தேன் கூட யூஸ் பண்ணி பண்ணலாம். இந்த வெல்லத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வடிகட்டணும். வடிகட்டுறது ரொம்ப முக்கியம். இப்போது நம்ம அரிசியை போட்டுட்டு ஒரு கிட்டத்தட்ட 8லிருந்து 10 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அதாவது நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அந்த அரிசி பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும், இன்னொரு விஷயம் அப்படியே அது வெடிக்கும், பொரி மாதிரி ஆகும். இரும்புங்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக பொரி மாதிரி வெடிக்கும், இதுவும் வெடிக்கும். கலர் மாறும்போது என்ன ஆகும்னா பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ரைஸோட ஸ்மெல்லே வராது. இப்போ நல்லா வந்து ப்ரௌன் ஆகிடுச்சு. அரிசியும் வந்து பார்த்திங்கன்னா இல்லை நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. நீங்கள் அப்படியே வாயில் போட்டு பார்த்திங்கனாவே நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ இதை ஆற வச்சாகணும். நம்ம ஒரு பிளேட்டில் போட்டுட்டு ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். ஆற வைக்காமல் அரைச்சிங்கன்னா நல்லா அரைபடாது. அப்போ லட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆற வச்சிடலாம் அதே ஒரு 10 மினிட்ஸ். இதுக்கப்புறம் நிலக்கடலை ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் முந்திரி ரெண்டுமே 1/4 கப் எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் பாதாம், பிஸ்தா இதை கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். டேஸ்ட் வந்து எதுவுமே மாறாது, சூப்பராக இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதையுமே வந்து நம்ம ஆற வச்சுட்டு தான் அரைக்க போகிறோம். இப்போது டெசிகேட்டட் கோகோனட் நான் போடுறேன், ஒரு 1/2 கப் போடுறேன். உங்கள்கிட்ட வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இருந்ததுனா போடலாம். எங்கிட்ட ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இல்லைங்கிறதுனால நான் டெசிகேட்டட் கோகோனட் யூஸ் பண்ணுறேன். அதையுமே வறுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் வச்சுருக்கும்போது கெட்டு போகாது. ஃப்ரெஷ்ஷான கோகோனட் போட்டாலும் ஒரு 3 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். கலர் லைட் ப்ரௌனாக மாறும்போது நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லட்டில் போட்டுக்கலாம். இப்போது முதல்ல ஆறுன அந்த ரெட் ரைஸை போட்டு அரைக்கணும். எல்லாமே ஒன்றா போடக்கூடாது. போட்டிங்க அப்படின்னா பீனட்லேருந்து ஆயில் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும், அதாவது நிலக்கடலை அதுக்கப்புறம் முந்திரியிலேருந்து. ஸோ டேஸ்ட் மாறிடும். ஸோ முதல்ல இதை அரைச்சி நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 99% வந்து நல்லா ஃபைனாக இருக்குது. ஆனால் 1% கரகரப்பாக இருக்குது, அவ்வளோதான். இதுதான் டேஸ்ட்டை கொடுக்கும். ரொம்ப மாவு மாதிரி அரைக்க வேணாம். இப்போது பீனட்டு, அதுக்கப்புறம் முந்திரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் இதை போட்டுட்டு ஒரு 50 செகண்ட் மட்டும் அரைச்சிடுங்க. இதே மாதிரி ரொம்ப நேரம் அரைச்சா ஆயில் ரிலீஸ் ஆகும். ஸோ இதையும் இதில் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா தேங்காய்,
இதையும் போட்டுட்டு முதல்ல எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். தேவைப்பட்டால் கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டாலும் நோ ப்ராப்ளம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்கேஸ் சுகர் வந்து பொடிச்சு போட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா கொஞ்சம் நெய், ஒரு 1/4 கப் நெய்யை வந்து நல்லா சூடு பண்ணி ஊற்றி அப்படியே உருண்டை பிடிக்கலாம். கூடி சீக்கிரமாக அந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ இப்போ வெல்லம் வந்து 1 கப் எடுக்கணும். 1 கப் எடுத்துகிட்டு ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு ஒரு கம்பி பதம் இல்லைன்னா ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம். அதாவது தொட்டு பார்த்தா 2 ஒட்டுற மாதிரி இருக்கும். அந்த பதத்தில் நம்ம எடுத்துடலாம். ஸோ இதுக்கப்புறம் நான் இதை வந்து வடிக்க போகிறேன். நான் தூசு இருந்ததுனா கூட வடிக்கும் போது போயிடும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது செஞ்சு வச்சுட்டிங்கன்னா இந்த சிரப்பை கிட்டத்தட்ட 1 வீக் வரைக்குமே கெட்டு போகாது. இப்போ பாருங்கள், இதுதான் கரெக்டான பதம். ஒரு கம்பி பதம், 1/2 கம்பி பதம், ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி எல்லாமே ஓகே தான். இது மாதிரி வந்ததுன்னா லட்டு கெட்டு போகாது. ஸோ அந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் இல்லாமல், அந்த குப்பைகள் இல்லாமல் நம்ம அடிச்சுக்கலாம். இந்த சிரப் ரெடியாக ஒரு 5 மினிட்ஸ் ஆகும், அவ்வளோதான். இப்போது அந்த சிரப்பை இதில் ஊற்றிடலாம். நல்லா சூடான சிரப்பு தான் ஊற்றணும். ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. முதல்ல வந்து ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா கையில் பிடிச்சி லட்டு மாதிரி பிடிச்சிடலாம். ஒரே அடியாக நீங்கள் எல்லா வெல்லத்தையும் ஊற்றுனீங்கன்னா சொதன்னு ஆகிடும். அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம அரைச்சி போட்டுட்ருக்கணும். முந்திரியோ இல்லை நிலக்கடலையோ இல்லை தேங்காயோ. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றும்போது பிடிக்கிற அளவுக்கு கையில் வந்து வரும்போது நீங்கள் நிறுத்திக்கலாம். இன்கேஸ் அப்படி அதிகமாகிடுச்சுன்னா ஒரு சிம்பிளான மெத்தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொரியை வந்து ரோஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் அரைச்சி. இல்லை அப்படின்னா அவல் அரைச்சி நீங்கள் போட்டுக்கலாம் ரோஸ்ட் பண்ணி அரைச்சி. 3வது விஷயம் பொட்டுக்கடலை. இதெல்லாமே வந்து வெல்லம் அதிகமாகிடுச்சு அப்படிங்கும்போது சொதன்னு ஆகும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டிப்பை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலான்னா டிப்ஸை யூஸ் பண்ணி லட்டு வந்து நம்ம கரெக்டாக பிடிச்சிடலாம். ஸோ அதனால் எந்த ஒரு பெரிய டேஸ்ட் எல்லாம் மாறாது. ஈவன் கோதுமையை நல்லா ஒரு 10 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணி கூட நீங்கள் இதில் போட்டுக்கலாம். அப்படி இல்லை எனக்கு எந்த டைம் இல்லைங்கும்போது ஒரு சிம்பிளான ட்ரிக், எதையும் அரைக்க வேணான்னா நீங்கள் மில்க் பவுடர் போட்டுருங்க. ஸோ சூப்பராக அடுத்த செகண்ட்லேயே ரெடி ஆகிடும். ஸோ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நமக்கு பிடிக்கிறதுக்கு வந்துருச்சு. இப்போது நம்ம உங்களுக்கு தேவையான அளவு லட்டாக பிடிச்சி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு ஷேப்பில் ஒரு கையளவு, ஒரு லெமன் சைஸோட சின்னதாக இருந்தால் ஓகே. இந்த ஸ்டேஜில் தண்ணி இதில் படக்கூடாது. தண்ணி பட்டதுனாலும் கெட்டு போயிடும். இது வந்து பார்த்திங்கன்னா இது பிடிக்கும்போது கொஞ்சம் லைட்டாக சூடாக இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம பிடிக்கிறப்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ஆறும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ரொம்ப கெட்டியாக ஆரம்பிச்சிடும், உதிர ஆரம்பிச்சிடும். இதே விஷயம் ஒரு கம்பி பதத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா கெட்டி ஆகிடும். லட்டு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும், கடிக்க முடியாது. ஸோ அதனால் அதனோட பதம் பார்த்துக்கிட்டு இப்படி சீக்கிரமாக இமீடியட்டாக லட்டை பிடிச்சிடணும். ஸோ ரொம்ப நேரம் நீங்கள் விட்டுட்டு கூடாது. ஆறிடுச்சுனாவே கெட்டி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. கொஞ்சம் பால் ஊற்றி அது மாதிரி பிடிக்க வேண்டியது இருக்கும். இது நான் சொன்ன மாதிரி ஒரு 15 டேஸ் கெட்டு போகாது. குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, இது வந்து ஒரு நல்ல எனர்ஜி. பீனட்லேயும் ஹெல்த் இருக்குது, முந்திரிலேயும் ஹெல்த் இருக்குது. அதே மாதிரி ரெட் ரைஸும் ரொம்ப நல்லது கூட, ஃபைபர் இருக்குது. சிவப்பு அரிசியிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு வகையான சிவப்பு அரிசி. இன்னும் ரெட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சிவப்பு அரிசி மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவப்பு, கருப்பு, பர்பிள் கலர், ப்ரௌன் கலர், இது மாதிரி நிறையா இருக்குது. நிறைய வெரைட்டிஸில் நான் ஏற்கனவே கவுனி அரிசியில் நான் வீடியோ போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளை சம்பாவில் க்ரியேட்டிவ் வேர்ல்டில் தோசை, அடை, இட்லி எல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த சிவப்பு அரிசி எல்லாமே வந்து வெயிட் லாஸ்ன்னு போகிறவங்க, அது மட்டும் இல்லாமல் ஃபைபர் அதிகமாக வேணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த அரிசியை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். டெய்லியுமே கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த லட்டுன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மனம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவப்பு அரிசியை பயன்படுத்தி ஒரு தேன்குழல் முறுக்கு பண்ண போகிறோம். நீங்கள் கார்த்திகை தீபத்திலேருந்து ஆரம்பித்து தைப்பொங்கல், தீபாவளி எல்லாத்துக்குமே நீங்கள் செய்ய.
ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது. இதில் பார்த்தீங்கன்னா கடலை மாவெல்லாம் நான் எதுவுமே யூஸ் பண்ணலை. கடலை மாவோ இல்லை பொட்டுக்கடலை மாவோ எதுவுமே நான் பண்ணலை. எதுவும் நம்ம அரைச்சிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்க வேண்டியதில்லை, ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேன் குழல் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து சிவப்பு அரிசி மாவு எடுத்துக்குவோம், அதாவது ரெட் ரைஸ் ஃப்ளார். அது வந்து 1.5 கப் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை நல்லா சலிச்சுக்கணும். ஸோ எந்த அரிசி மாவோ நம்ம எடுத்தாலுமே முறுக்கு செய்யும்போது நம்ம சலிச்சிட்டு பண்ணும்போது அதில் தூசி இருந்தாலும் சரி, கட்டி இருந்தாலும் சரி, இல்லை அப்படின்னா வந்து அரிசி உடையாமல் இருந்தாலும் நம்ம வந்து இதில் எல்லாம் சலித்து வந்துடும். நீங்கள் சலிக்காமல் போடும்போது நம்ம முறுக்கு பிழியும் போது வெடிக்கும் ஒரு சிலது. ஸோ அதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். அதனால சேஃபர் சைட் சலிச்சு எடுத்துக்கணும். இப்போ உளுந்து மாவு இது ரெடிமேடாக கிடைக்கிது. ஸோ நீங்கள் இதை ரோஸ்ட் பண்ண அவசியம் இல்லை. அது வந்து ஒரு 1/4 கப் எடுத்துக்கலாம். இதையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சலிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் ட்ரெடிஷ்னலாக செய்யும்போது சிவப்பு அரிசியை வந்து நம்ம ஊற வச்சுட்டு காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். அதே மாதிரி உளுந்தை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைக்கும்போது நமக்கு அந்த மாவு கிடச்சிரும். இப்போது ஓமம் போட்டுக்கலாம், எள், அதுக்கப்புறம் மிளகு, பெருங்காயம், பட்டர், உப்பு இதெல்லாம் போட்டுட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஓமம் உங்களுக்கு வேணான்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜீரகம் போட்டுக்கலாம். ஒரு சிலருக்கு ஓமம் அந்த டேஸ்ட்டு பிடிக்கும். ஸோ நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஓமம் மட்டுமே போடணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜீரகம் போட்டுக்கலாம். ஸோ முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பெப்பர் பவுடர் நான் இதில் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து பெப்பர் வேணாம் அப்படிங்கும்போது நீங்கள் மிளகாத்தூள் அது கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த பட்டர் எல்லா இடத்துல வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டர் வேணாம் அப்படிங்கிறவங்க ஆயிலோ நெய்யோ ஊற்றி கூட நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் பேக்கிங் சோடா கூட ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போது தண்ணி, ஸோ நார்மல் கோல்டு வாட்டர் தான், போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு நல்ல சாஃப்டான டோ மாதிரி வரணும். ரொம்ப ஸ்டிக்கியாக வரணும்னு அவசியம் இல்லை, ஆனால் ஹார்டாக இருக்கக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அப்பப்போ நம்ம தெளித்து தான் வந்து தண்ணியை தெளித்து தான் நம்ம மாவு பிசையணும். தேவைப்பட்டால் உங்களுக்கு வந்து தேங்காய் பால் வந்து லைட்டாக வெதுன்னு தேங்காய் பாலை சூடு பண்ணி ஊற்றி கூட நீங்கள் பிசையலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது ட்ரெடிஷ்னலாக செய்யக்கூடியது. ஸோ உங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக மாவு எப்படி அரைக்கிறதுன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் அது மாதிரி கூட செஞ்சு பார்க்கலாம். கூடிய சீக்கிரமாக எப்படி வந்து மாவை ஊற வச்சு நம்ம அரைச்சி பண்ணுறதுன்னு நான் வீடியோ போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு 5 மினிட்ஸில் மாவு பிசைஞ்சு அப்படியே போட்டுடலாம். இது தீபாவளிக்கு மட்டும் இல்லை, நம்ம குழந்தைகளுக்கு வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ஸ்கூல் விட்டு வரும்போது. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுறேன். இது எதுக்காகனா ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக. இது பிசைஞ்சோடனே என்ன பண்ணுங்க அப்படின்னா மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க, இல்லைனா ஒரு காட்டன் கிளாத் போட்டு மூடி வச்சுருங்கன்னா அப்போ தான் நம்ம வந்து ரெடி பண்ணுறதுக்குள்ளே ட்ரை ஆகாமல் இருக்கும், ஆயிலெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே. இப்போ நம்ம முறுக்குக்குள்ளே வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வந்து தடவிட்டுக்க போகிறோம். இதுக்கப்புறம் ஒரு கையளவு மாவு எடுத்துகிட்டு முறுக்குக்குள்ளே போட்டுட்டு டைரெக்டாகவும் ஆயிலில் பிழியலாம். இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு பிளேட் மேலே வச்சுட்டு பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட எடுத்து போடலாம். ஸோ இல்லைன்னா பூந்தி பொரிக்கிற கரண்டி, தோசை கரண்டி, எதில் வேணாலும் நீங்கள் மேலே பிழிஞ்சு விட்டு பண்ணலாம். இல்லை பட்டர் ஷீட்டில் பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் தோசை கரண்டியில் எடுத்துகிட்டு அப்படியே ஆயிலில் போட்டு கூட ஃப்ரை பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் ஆயில் 1 டீஸ்பூன் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் தான் நான் அதில் போட்டுட்டு ஷேப் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் இதே மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம். எண்ணெய் வந்து முறுக்கு பிழியும் போது, முறுக்கு பொரிக்கும் போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் மீடியமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். எந்த காரணத்தை கொண்டும் முறுக்கெல்லாம் செய்யும்போது லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஆயில் செக் பண்ணணும். கொஞ்சம் மாவு போட்டோன்னா அப்படியே டைரெக்டாக மேலே வந்துருச்சு அப்படின்னா இமீடியட்டாக பர்ஃபெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம், அதாவது சூடில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம முறுக்கை போட்டுட்டு நல்ல சூடான ஆயிலில் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மீடியம் டு ஹையில் நீங்கள் வச்சுட்டு ஃப்ரை பண்ணலாம். இது எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா இதனோட ஆயில் சத்து அடங்கும். எல்லா முறுக்குக்குமே அதான் வந்து நமக்கு பதம் அப்படின்னா அதான். இந்த ஆயிலோட சத்து அடங்கணுன்னே நம்ம எடுத்துடலாம்.
ஸோ இதே மாதிரியே நான் கோதுமை மாவில் முறுக்கு பண்ணி வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், நமக்கு ஆயிலோட சத்தம் எல்லாமே அடங்கிடுச்சு. இப்போ நம்ம இதிலேருந்து எடுத்துடலாம். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டான நமக்கு சிவப்பு அரிசியில் நமக்கு நல்ல ஒரு தேன் குழல் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரியே நான் ராகிலையும் போட்டிருக்கேன், இன்ஸ்டண்ட்டு தேன் குழல் முறுக்கு போட்டிருக்கேன், ட்ரெடிஷ்னல் எப்படி பண்ணுறதுன்ட்டு. ஸோ நீங்கள் அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், எல்லாமே ஈக்குவலாக வந்து ஃப்ரை ஆகிருக்கு, எதுவுமே வந்து ஓவர் பர்ன் ஆகலை. அதே மாதிரி வந்து எல்லாமே வந்து ஒரே கலரில் இருக்குது. இதுதான் வந்து முறுக்குக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. இதே மாதிரி நம்ம ரெண்டாவதையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 முறுக்கு வரும். நம்ம 1.5 கப்புக்கே பார்த்தீங்கன்னா நிறைய முறுக்கு நமக்கு வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து முள்ளு முறுக்கு பண்ணலாம், ரிப்பன் பக்கோடா பண்ணலாம். ஸோ இதையே யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலான்னா ஓம பொடி கூட பண்ணலாம், அதாவது ப்ளைன் சேவ் பண்ணலாம். ஸோ அது மாதிரி பண்ணி போடலாம். இதுலேயே நீங்கள் வந்து கார்லிக் போட்டிங்க அப்படின்னா பூண்டு முறுக்காயிடும். இதுலேயே வெங்காயம், மிளகாய், கறிவேப்பிலை அரைச்சி நல்லா ஃபைனாக அரைச்சி ஊற்றுனீங்கன்னா அது வந்து ஒரு வெங்காய முறுக்காயிடும். ஸோ புதினாலாம் போட்டு பண்ணால் புதினா முறுக்காயிடும். ஸோ இது மாதிரி நீங்கள் நிறைய வெரைட்டி வந்து இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா 1 மந்த் வரைக்குமே கெட்டு போகாது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரை பண்ணணுன்னா நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்கன்னா அந்த ஆயில் கொஞ்சம் இருந்தாலும் ஆயில் அப்சர்வ் பண்ணிக்கும். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா மாவு கரெக்டாக பிசைஞ்சால் ஆயிலெல்லாம் எதுவுமே குடிக்காது. ஸோ இந்த ஆயிலோட அந்த ஸ்மெல்லே வராது. ஸோ நம்ம கடையில் வாங்குறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. ஏன் அப்படின்னா கடையில் அப்படிங்கும்போது ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கண்டினியூஸாக. ஸோ வீட்டில் அப்படிங்கும்போது நம்ம ஃப்ரை பண்ணி கொடுத்தாலுமே குழந்தைகளுக்கு வந்து அது ஹெல்த்தியானது தான். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முறுக்கு வந்து உடைச்சி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு பாருங்கள். அப்படியே நல்லா கிறிஸ்பியாக உடையுது. இதில் வந்து அந்த ஹோல்ஸ் இருக்கும், அதான் வந்து பார்த்திங்கன்னா தேன் குழலோட முக்கியமான ஒரு பகுதின்னு சொல்லலாம். இப்படி வந்ததுனாவே ரொம்ப பர்ஃபெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஒரு இடியாப்பம் தான், அதுவும் சிவப்பரிசியை பயன்படுத்தி ப்ளஸ் அதோடு சேர்த்து சால்னா. இது ஸ்டீம்டு அப்படிங்கிறதுனால வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து சால்னாக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பேலீஃப், கல்பாசி, அதுக்கப்புறம் ஸ்டார் அனீஸ், பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கணும். இந்த ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர். இது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்னு சொல்லலாம், இல்லை ரோட் சைடும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரியே தான் சால்னா வைப்பாங்க. இப்போ 4லிருந்து 5 பழுத்த தக்காளி போட்டுட்டு நல்லா வந்து வதக்கணும். நீங்கள் தக்காளி வந்து லேட் ஆகுது நீங்கள் வந்து கட் பண்ணுறதுக்குன்னா நீங்கள் அரைச்சி கூட போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. இது வந்து நல்லா சாஃப்டாக வதங்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து நீங்கள் சிக்கன்லேயும் பண்ணலாம், வெஜிடபிள்லேயும் பண்ணலாம், இல்லை ப்ளைன் சால்னா கூட நீங்கள் பண்ணலாம். இப்போது ரொம்ப முக்கியமானது புதினா, கொத்தமல்லி. இதை கடைசியிலையும் போட்டு வதக்கலாம், இல்லை நீங்கள் வந்து இமீடியட்டாக இப்போவே போட்டு வதக்கலாம். இப்போ மசாலா பவுடர்னு எடுத்துட்டிங்கன்னா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, கொத்தமல்லி தூள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேரட், பீன்ஸு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி. ஸோ நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம், காலிஃப்ளவர் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ஸ்டேஜில் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் சிக்கன் வந்து போட்டுக்கலாம், போன்லெஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை போனோட. ஸோ நீங்கள் எது வேணாலும் போட்டு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டு இது வேக வைக்கணும். ஸோ இதில் சிக்கன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணுறாங்க, ஸோ நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை மூடி வச்சு நம்ம வேக வச்சிடலாம். ஸோ பாருங்கள், நல்லா கொதித்து அந்த காய்கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய், முந்திரி,
பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் பாப்பி சீட்ஸ், அதாவது கசகசா, அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு நீங்கள் பேஸ்ட்டாகவும் அரைக்கலாம், இல்லை பியூரி மாதிரியும் அரைச்சிக்கலாம். ஸோ நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ அதை அரைச்சதுக்கப்புறம் நம்ம சால்னாவில் ஊற்ற போகிறோம். சால்னாவில் ஊற்றிட்டு இது ஆயில் பிரியிற வரைக்கும் நம்ம கொதிக்க வைக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஆயில் ரொம்ப ஊற்றலை அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதுலேருந்து லைட்டாக தனியாக லைட்டாக பிரியிற மாதிரி இருக்கும், அப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அந்த ஸ்டேஜுக்கே போவேன்னா ஒரு 5 நிமிஷம் நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா போதும். பாருங்கள், லைட்டாக ஆயில் பிரியிற மாதிரி இருக்கும். இப்போ கொத்தமல்லி போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஒரு சிம்பிளான வெஜிடபிள் சால்னா. இடியாப்பம், பரோட்டா, இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டானது இந்த சால்னான்னு சொல்லலாம். இதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக வரும். நமக்கு மசாலாவோட ஏப்பமே வராது. இதுக்கப்புறம் சிவப்பரிசி இடியாப்பம். அதுக்கு 2 கப் தண்ணியை கொதிக்க வைக்கணும். 1.25லேருந்து 2 கப் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது சிவப்பரிசி மாவு 2 கப் எடுத்துக்கலாம். இதே மெத்தட் தான் ராகி மாவாக இருந்தாலும் சரி, கோதுமையாக இருந்தாலும் சரி, அரிசி மாவாக இருந்தாலும் சரி, இன்ஸ்டன்ட் இடியாப்பத்துக்கு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலும், தேவையான அளவு சால்ட், டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. முதல்ல இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி ரோலர் இருந்ததுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நல்லா பாய்லிங் வாட்டர், அதாவது கொதிக்கிற தண்ணியை ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான், நம்ம கையிலலாம் பிசைய வேண்டியதில்லை. ஸோ இப்படி பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா, இப்படி ரெடி பண்ணிட்டிங்கன்னா அப்படியே மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பிசைஞ்சால் போதும். நம்ம எப்படி கொழுக்கட்டையெல்லாம் பண்ணுமோ அதே மெத்தடு தான். இதிலே ட்ரெடிஷ்னலாக சிவப்பரிசியை ஊற வச்சு அரைச்சி அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் பாயில் ஆனதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்ச மாவையும் போட்டு கிண்டினிங்கன்னா இதே மாதிரி வந்துடும். இது சொல்லப்போனால் ட்ரெடிஷ்னல் மெத்தட்னு சொல்லாது. இது இன்ஸ்டண்ட்டாக நம்ம பண்ணக்கூடியது. மூடி 5 நிமிஷம் வச்சுருங்க. இதுக்கப்புறம் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சேவ் மோல்டு எடுத்துக்கணும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த மாவு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சிட்ருக்கோம். ஒரு டோ மாதிரி வரணும். ஸோ இது மாதிரி டோவாக வந்துடும். நீங்கள் ரொம்ப நேரம் விட்டிங்கனாலும் மாவு என்னாகும் அப்படின்னா இறுகி போயிடும். ஸோ அப்போ இந்த டோ மாதிரி வராது. இந்த டைமில் உங்களுக்கு தண்ணி பற்றலைன்னா கொஞ்சம் நார்மல் வாட்டரையும் நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். பட் அதெல்லாம் ரொம்ப தேவையில்லை. நீங்கள் எந்த அளவில் பண்ணிங்கனாவே பர்ஃபெக்டாக சாஃப்டான இடியாப்பம் கிடைக்கும். ஸோ பாருங்கள், இப்படி எடுத்துட்டோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த முறுக்கு மோல்டு, அது நைலான் சேவ் மோல்டு போட்டாலும் சரி, அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிறதும் போட்டாலும் சரி, எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி முறுக்கு குழலில் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக பிழிஞ்சிடலாம். பிழியும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே மலை சாரல்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்துடும். ஸோ நமக்கு அந்த கையில் அந்த டைட்னஸ் இருக்காது. நீங்கள் மாவு கொஞ்சம் கடினமாக பிசைஞ்சிட்டிங்கன்னா கூட இதில் ஈஸியாக வந்துடும் இந்த முறுக்கு மோல்டில். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. ஸோ நான் இந்த முறுக்கு மோல்டை ப்ரொமோட் பண்ணல, பட் எல்லாமே ஈஸியாக வருதுங்கிறதுக்காக உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிட்டீங்க அப்படின்னா இதுலேயும் இன்னொரு மோல்டு இருக்கும், நைலான் சேவ் மோல்டு. ஸோ அது எனக்கு மிஸ் ஆகிடுச்சு, அதனால என்னால் அதில் பண்ண முடியல. இது பார்த்திங்கன்னா நைலானோட கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவ்வளோதான். அது ரொம்ப பெருசு கிடையாது. இதே ரொம்ப சாஃப்டாக தான் நமக்கு வரும். ஸோ இது மாதிரி பிழிஞ்சு விட்டுட்டு 10 நிமிஷம் தான் ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டோன்னா எல்லாமே ரெடி ஆகிடும். இந்த இட்லி பிளேட்டில் வாழலை வச்சு அது மேலேயும் நீங்கள் பண்ணலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஆயில் தடவிட்டு நீங்கள் பண்ணிங்கனாலும் ஓகே தான். நான் ஏற்கனவே ஆயில் தடவி வச்சுருக்கேன் லைட்டாக. ஸோ இந்த இடியாப்பம் வச்சுட்டு அதுக்கு மேலே சால்னா ஊற்றி நல்லா சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சிவப்பரிசி யூஸ்வலாகவே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நார்மலாக குழந்தையும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க, ஸோ நம்ம கிடைக்காது. ஆனால் இந்த மாதிரி சிவப்பரிசி மாவு இருந்ததுன்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு நாள் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் திணை, வரகு இதெல்லாம் பண்ணலாம். நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். நான் க்ரியேட்டிவ் வேர்ல்ட் சேனலில் போட்டிருக்கேன், கம்பு, ராகி எல்லாமே. ஸோ நான் கூடிய சீக்கிரமாக இதுலேயும் நான் நிறைய ரெசிபீஸ் போடுறேன். ஸோ இப்போ வச்சுட்டு 10 நிமிஷம் மட்டும் போதும். ஸோ இந்த இடியாப்பம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 10 நிமிஷம் வெந்ததுன்னா
பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடும் எப்போவுமே. அதுக்கு மேலே நீங்கள் அதை வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப நேரம் இருந்தாலும் பர்ஃபெக்டாக இருக்கும் இது. இதையே வச்சு பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தேங்காய் உப்புமாலேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு என்ன வெரைட்டி இது வேணாலும் பண்ணலாம். ஈவன் நீங்கள் நூடுல்ஸ் மசாலா கூட போட்டு இதை ஈவினிங் சாப்பிட்லாம், மீதி ஆகிடுச்சுன்னு சொன்னான். ஸோ அது மட்டும் இல்லாமல் பக்கோடா பண்ணலாம் உங்களுக்கு. ஸோ இதுவுமே கெட்டு போகாது. மற்றபடி ஹெல்த் வைஸ் அப்படின்னு வரும்போது இது நல்ல ஒரு சாய்ஸ்ன்னு சொல்லலாம். இதுக்கு நான் சால்னாவும் காட்டியிருக்கேன். ஸோ உங்களுக்கு சைட் டிஷ் அப்படின்னு சொல்லிட்டு போகணும்னு அவசியமே இல்லை. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது சிவப்பரிசி அவலில் ஒரு உப்புமா பண்ண போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான, ஆயில் ரொம்ப குறைவாக நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ரெட் ரைஸ் உப்புமா, ரெட் ரைஸ் அவல் உப்புமா. இது பாருங்கள், இதை ரெட் ரைஸ். இதில் வந்து விட்டமின் B6 இருக்கட்டும், நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு 2 தடவை நல்லா கழுவி எடுத்துருங்க. சிவப்பரிசி அப்படிங்கிறது சீக்கிரமாக வந்து சொதன்னு போகாது. அதில் இது மாதிரி நெல்லெல்லாம் இருந்ததுன்னா நம்ம எடுக்கிறது ரொம்ப முக்கியம். குழந்தைய சாப்பிடும்போது தொண்டையில் சிக்கிடும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் ரோஸ்ட் பண்ண நிலக்கடலை போட போகிறேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன். நீங்கள் முந்திரி கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இப்போ இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம், கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா வதக்கலாம். பெருங்காயம் தேவையான அளவு. தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு போட்டு கூட வதக்கலாம். இப்போது பீன்ஸு, கேரட்டு, அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் தேவையான அளவு போட்டுட்டு தேங்காய் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து 1/4 கப் வரைக்கும் போட்டுக்கலாம். நல்லா துருவி நம்ம வந்து சேர்த்துட்டா ரொம்ப நல்லது கூட. இதையும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி வதக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்து வதங்கிடும். ஏன்னா நம்ம சின்னதாக கட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றி வதக்கினிங்கன்னா சொதன்னு ஆகிடும். ஸோ அந்த கிறிஸ்பினஸ் அந்த காய்கள்லேருந்து கிடைக்காது. மூடி வச்சிடலாம் ஒரு 2 நிமிஷம், அவ்வளோதான். இப்போ தேங்காய் சட்னிக்கு தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய், கொஞ்சம் பொட்டுக்கடலை, உப்பு, தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம், அவ்வளோதான். இது வந்து சீசனிங் பண்ண வேணாம். ஏன்னா இதுலேயே ஆயில் செய்கிறதுனால அதில் ரொம்ப ஆயில் தேவையில்லை. இப்போ இந்த நம்ம கழுவி வச்சுருந்த அந்த அவலை நம்ம போட்டுக்கிறோம். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு கையில் தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நம்ம வந்து மூடி வச்சு குக் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரு 4 டேபிள் ஸ்பூன்லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் தண்ணி இதுக்கு தேவைப்படும். நல்லா கையில் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி, கையில் ஊற்றி ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்கள். இல்லைனா ஸ்பூனை வச்சு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி வச்சிடலாம். ரொம்ப ஓவராக மிக்ஸ் பண்ணாதீங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா உடைய ஆரம்பிக்கும். இது ஏற்கனவே சாஃப்டாக இருக்கிறது தான். நார்மல் அவலை விட இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அவ்வளோதான். ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, சிம்மில், மீடியமில். இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம லெமன் தான் புழிஞ்சு விட போகிறோம். லெமன் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரையும் டேஸ்ட்டையும் கொடுக்கும். இல்லைனா ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கும். இப்போது நம்ம லெமன் போடுறோம். ஒரு முழு லெமன் நம்ம போடணும், தேவைப்படும். ஸோ இது வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து குழந்தைய சாப்பிடணுன்னு விருப்பப்பட கொஞ்சம் மேகி மசாலா போடலாம், இல்லை கொஞ்சம் கரம் மசாலா போடலாம். ஸோ உங்களோட இஷ்டம். நீங்கள் வந்து தேவையான அளவு நீங்கள் எல்லாம் போட்டுக்கோங்க. இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வெயிட் லாஸாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா வந்து எனக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் வேணும் ஆனால் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இதை செய்யலாம். நான் இதில் வந்து தேங்காய் சட்னியும் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் காம்போவை கொடுத்துருக்கேன். நீங்கள் க்ரீன் சட்னியை கூட அரைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. இல்லை இதுக்கு ஊறுகாய் வச்சு சாப்பிட்லாம், பெரியவங்களாக இருந்தால். தயிர் வச்சு சாப்பிடலாம், தயிரை தாளித்து சாப்பிட்லாம். இல்லைனா அப்படியே கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதை வந்து செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அவல் உப்புமாவை பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணலாம்னா கொழுக்கட்டை பண்ணலாம். 2வது விஷயம் பாயாசம் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அவலை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாதாமோடு சேர்த்து அரைச்சிட்டு, பாதாம் ஊற வச்சு நீங்கள் அரைச்சி அவல்லையே வந்து மில்க் ஷேக் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ கூடி சீக்கிரமாக அந்த வீடியோ கூட சேர்த்து கருப்பட்டியோடு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் சிவப்பரிசியை பயன்படுத்தி செட்டிநாடு ஸ்பெஷலில் நல்லா பஞ்சு போல் கந்தராப்பம் பண்ண போகிறோம். குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே இதை செய்யலாம். ஹெல்தியானது கூட, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். குழந்தைகளுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். ரொம்ப ஸ்பாஞ்சியாக, ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதிரசம் மாதிரியே. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு சிகப்பு அரிசி 1 கப் எடுத்துக்கலாம். அதாவது சிகப்பரிசி மாவு, மைதா 2 டேபிள் ஸ்பூன். இதுக்கப்புறம் ரவை வந்து நம்ம 1/4 கப் எடுத்துக்கலாம். ரொம்ப தின்னான ரவை எடுத்துக்கலாம். கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி நம்ம போட்டுக்கலாம், ஒரு 1 டீஸ்பூன்.
இதெல்லாம் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம சுகர் எல்லாம் ஆட் பண்ண போகிறதில்ல. நீங்கள் தேவைப்பட்ட ஜாகரி இல்லாமல் சுகரில் கூட பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெல்லம் எடுக்க போகிறோம். வெல்லத்தை வந்து முதல்ல துருவி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக மெல்ட் ஆகும். ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட வெல்லம் இல்லைன்னா கருப்பட்டி, ப்ரௌன் சுகர், நாட்டு சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை எது வேணாலும் சேர்த்திக்கலாம். ட்ரெடிஷ்னலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வெல்லத்தில் பண்ணுவாங்க. ஒரு அரை கப் எடுத்துக்கலாம். தண்ணி ஒரு அரை கப் ஊற்றிட்டு நல்லா கரைச்சிக்கலாம். அதாவது அந்த ஜாகரி மெல்ட் ஆகணும், அவ்வளோதான். ஸோ ரொம்ப பெருசாக வந்து பதம் அப்படின்னலாம் வந்து இதுக்கு தேவையில்லை. இது மெல்ட் ஆனோன்னா நம்ம எடுத்து வடிச்சிடலாம். இது எதுக்காக வடிக்கிறோன்னா இதில் ஏதாவது இம்ப்யூரிட்டிஸ் இருந்தது அப்படின்னா அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறோம். ஸோ தூசு ஏதாவது இருந்ததுன்னா இதிலேயே நமக்கு வந்துடும். நீங்கள் பியூராக வெல்லம் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா, வீட்லேயே காய்ச்சின வெல்லமாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த ப்ரொசீஜர் வந்து தேவையில்லை. டைரெக்டாக நம்ம வந்து காய்ச்சி இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது திக்காகிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு தோசை மாவு பதத்தில் நம்ம கரைச்சிக்கணும். ஸோ இதை வந்து இதுக்கப்புறம் நம்ம ஃபர்மெண்டேஷனுக்கு விடுவோம். ரொம்ப நேரம் விடணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3 to 4 hours. ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக தேவைன்னா நீங்கள் 1 மணி நேரத்துலேயே எடுத்து கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டு நம்ம என்ன பண்ணலான்னா டைரெக்டாக ஆயிலில் ஊற்றி ஃப்ரை பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து அந்த கட்டி எல்லாமே இல்லாமல் வரும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னலாக வந்து பச்சரிசி, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், தேங்காய், வெல்லம் போட்டு பண்ணுவாங்க. ஸோ அதனோட ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோவோட கடைசியில் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் கிராஜுவலாக தண்ணி ஆட் பண்ணணும். ஒரேடியாக தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 3/4 கப்லேருந்து 1 கப் தண்ணி தேவைப்படும் நமக்கு. ஸோ பாருங்கள், இப்படி இருக்கணும். ரொம்ப ரன்னியாக இருந்ததுன்னா கொஞ்சம் மாவு போட்டுக்கங்க, ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. மூடி ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம். இப்போ 4 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாவு நல்லா திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி மாவு மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது நமக்கு தோசை மாவு மாதிரி இருக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக்கான தோசை மாதிரி இருக்கணும். அந்த மாவு பதத்தில் இருந்தால் நீங்கள் ஊற்றும் போது நல்லா ஃப்ளோ வரும், எண்ணெயே உறிஞ்சாது. ஸோ கொஞ்சம் பேக்கிங் சோடா இது வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. இது ஆப்ஷனல் தான், போடணுன்னு அவசியம் இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்ல ஒரு குழியான ஒரு நம்ம பாத்திரத்தை எடுத்துக்கணும். குழியான இரும்பு இது மாதிரி பேன் எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு கரண்டி எடுத்துகிட்டு நம்ம ஊற்றணும். நல்ல சூடான எண்ணெயில் தான் ஊற்றணும். ஸோ பாருங்கள், இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே வந்து மேலே வரும். பபிள்ஸ் வந்து ஒரு பூரி மாதிரி உப்பி வரும். மேலே என்ன பண்ணணும்னா அந்த எண்ணெயை வந்து தெளித்து விடணும். ஸோ அதுக்கு நீங்கள் இடம் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த கந்தராப்பத்தை நல்லா 2 பக்கம் திருப்பி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இது கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணும்போது நீங்கள் 2 போட வேணாம், கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒரு குழியான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 போட்டு நீங்கள் வந்து பழகுங்க. பிகினர்ஸாக இருக்கிறவங்க, இந்த ட்ரெடிஷ்னல் ரெசிபி தெரியாதவங்களுக்கு அட் அ டைம் 2 போட்டிங்க அப்படின்னா உப்பி வராது. ஸோ இதை திருப்பி போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கந்தரப்பம். நான் இந்த வீடியோவில் 2-3 விதமாக காமிச்சிருப்பேன். ஒன்று பெருசாக இருக்கும். ஸோ 3 வந்து அட் அ டைம் எப்படி ஊற்றி நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னும் நான் காமிச்சிருக்கேன். நீங்கள் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ பாருங்கள், இது வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு பெரிய கந்தரப்பம். ஸோ ஊற்றிட்டு நீங்கள் உடனே எடுக்கக்கூடாது, அதே மேலே வரும். ஸோ இது மாதிரி நம்ம குப்பி வரணும். ஸோ அதுதான் பர்ஃபெக்டான பதம்னு அர்த்தம். நம்ம மாவு கரெக்டாக இருந்துச்சுன்னா இது மாதிரி உப்பி வரும். உங்களுக்கு லைட்டாக வெடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா ரொம்ப ரன்னியாக இருக்கும், இல்லைன்னா திக்காக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி மாவு வந்து நீங்கள் கலந்துக்கலாம். ஸோ பர்ஃபெக்டாக அந்த எட்ஜஸ் எல்லாம் இப்படி வந்து ஃப்ளவர்ஸ் மாதிரி வரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதனோட அழகே. கந்தரப்பம்னா இப்படி தான் வரணும். 2 பக்கம் உப்பி வரும். தண்ணி அந்த ஆயிலை வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்காது. ஸோ பாருங்கள், இப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு.
ஸோ இதே மாதிரி நம்ம செகண்டு வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய கந்தராப்பம். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, சிகப்பரிசியில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ராகியில் பண்ணலாம். அப்புறம் வந்து நார்மல் ஒயிட் பச்சரிசியில் பண்ணலாம், பச்சரிசி மாவில். இதே மாதிரி நீங்கள் சிகப்பரிசியை வந்து ஊற வச்சுட்டு அதுலேயும் பண்ணலாம். நம்ம திணையாக இருக்கட்டும், வரகாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ கூடிய சீக்கிரமாக நான் அந்த வீடியோவும் போடுறேன். இதுக்கு முன்னாடி நான் இன்ஸ்டண்ட்டான ஆப்பம்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்கேன், நெய் அப்பம். ஸோ நீங்கள் அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் தேர்ட் டைம் வந்து பண்ணுறது பார்த்திங்கன்னா எதுக்காக அப்படின்னா, பிகினர்ஸ்க்கு வந்து ஈஸியாக வந்து புரியணும், அந்த கன்சிஸ்டன்சி வந்து எப்படி இருக்கணும்னு சொல்கிறதுக்காக தான் நான் வந்து கண்டினியூஸாக வீடியோ எடுத்ததையும் நான் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் வேணாம், உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைமே வந்து பார்த்து பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி மேலே எண்ணெயை வந்து நீங்கள் நல்லா சூடான எண்ணெயை தெளிக்கும் போது மேலேயே உப்பி வரும். நம்ம எப்படி வந்து பொரியலில் பண்ணுமோ அதே மாதிரி. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயும் நம்ம எடுக்கலாம். ஸோ இது வந்து வேணாம், எனக்கு இன்னும் வந்து இதை விட ப்ரௌனாக வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியும் பண்ணலாம். ஸோ இப்படி எடுக்கலாம் இந்த ஸ்டேஜில். இல்லைன்னா இன்னும் நல்லா ஃப்ரை ஆக விட்டு, நல்லா கோல்டன் ப்ரௌனாக விட்டு 2 டைமும் ஃப்ரை பண்ணி கொஞ்சம் அந்த ஆயில் சத்தம்லாம் அடங்கிடும். ஸோ அந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எட்ஜஸ் வந்து இன்னும் கோல்டன் ப்ரௌனாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா வந்து மினி கந்தராப்பம் எப்படி ஊற்றுறதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். சின்ன சின்ன கரண்டியில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுக்கலாம். ஸோ இதில் வந்து எப்படி அப்படின்னா ஒரு சின்ன ட்ரிக்கு, முதல்ல அது உப்பி மேலே வரும், அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு அடுத்தது. ஸோ இதே மாதிரி நீங்கள் பண்ணிங்க என்ன அப்படின்னா ரொம்ப பெருசாக தான் ஊற்றி நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, குழந்தைகளுக்கு குட்டியாகவும் கொடுக்கலாம். இதெல்லாம் பிடிக்கல, உங்களுக்கு வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணுறது பிடிக்கல அப்படின்னா நம்ம பணியாரம் கல் இருக்கும், அதாவது ஆப்பம் பேன் இருக்கும், அதில் நம்ம ஊற்றிட்டு பணியாரம் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இந்த கந்தராப்பன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் ரைஸ் அரிசியில் வந்து பண்ணுறது ரொம்ப யூனிக்கான ஒரு மெத்தட். உங்களுக்கு வந்து ஃப்ரை பண்ண பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் பணியாரம் கல்லை நீங்கள் ஊற்றி கூட பண்ணலாம். இல்லை அப்படிங்கிற போது நீங்கள் சின்ன சின்ன ஆப்பமாக ஊற்றி கூட எடுக்கலாம். அதாவது சின்ன சின்ன ஊத்தப்பமாக ஊற்றி நீங்கள் எடுத்தும் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாழைப்பழம் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்காய், வாழைப்பழம், ஸோ எல்லாமே நீங்கள் போட்டு பண்ணலாம். நான் ஏற்கனவே மைதாவில் நான் வந்து பண்ணியிருக்கேன், ட்ரெடிஷ்னலாகவும் பண்ணியிருக்கேன், மைதாலேயும் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கார அப்பமும் நான் பண்ணியிருக்கேன், வெள்ளை பணியாரம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் இதே மெத்தடு தான். குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட எதுவுமே இல்லை, டைம் இல்லைங்கும்போது ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம். வீட்டுக்கு யாராவது வந்துட்டாங்க, இம்மீடியட்டாக எதுவுமே பண்ண முடியலைங்கும்போது இதை இன்ஸ்டண்ட்டாக கரைச்சி கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ டேஸ்ட்டு மாறாது, ஆயிலே ரொம்ப அப்சர்வ் பண்ணாது, பட் ஒரு உடனடியான ஒரு யூனிக்கான ஸ்வீட் எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு உள்ளே எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள், அப்படியே பஞ்சு போல் இருக்கும். இதுக்கப்புறம் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது சிவப்பரிசியை பயன்படுத்தி ஒரு ரொட்டி தான் பண்ண போகிறோம். பர்ஃபெக்டான வெயிட் லாஸ் ரெசிபி. சிவப்பரிசி மாவில் ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க் இருக்குது, அயன் இருக்குது. ஸோ அதனால் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். அது மட்டும் இல்லாமல் குறைவான ஆயில் தான் அது செலவாகும். செய்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இதுக்கு 1.5 கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம், 2 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம். இதில் உப்பு தேவையான அளவு, ஜீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் போட்டுட்டு முட்டைக்கோஸ், கேரட், கேப்சிகம் கூட போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம். இதை முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணணும். இங்கே தேவைப்பட்டால் புதினா போட்டுக்கலாம், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மசாலா கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு நல்ல சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வந்துடணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்தால் கூட நோ ப்ராப்ளம். மெயினாக ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது. நீங்கள் அப்பப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிடுங்க. இதுக்கு வந்து முக்கியமாக ஒரு 2 நிமிஷம் தான் தேவைப்படும். இதை வந்து ரெடி பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ரொட்டி தட்டிடலாம். இல்லை அப்படின்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சு கூட பண்ணலாம். 30 மினிட்ஸ் வச்சா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது நல்லா ஊறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம மூடி வச்சிட போகிறோம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். ஸோ இதுக்கப்புறம் எடுத்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பட்டர் ஷீட்லேயோ இல்லை அப்படின்னா வால் இலையிலையோ என்ன பண்ணலான்னா ரொட்டி மாதிரி
தட்டிடலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா டைரெக்டாக தோசை தவாவில் நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு இதை தட்டிடலாம். அப்படி தட்டும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் தண்ணியை வந்து எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணலாம். தொட்டுட்டு பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக தட்டி முடிச்சிடலாம். பாருங்கள், ஒரு கையளவு மாவு இருந்துன்னா ஒருத்தருக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இதே வந்து எனஃப்னு சொல்லலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ எங்கிட்ட பட்டர் ஷீட் இருந்துச்சு. அது மேலே கொஞ்சம் ஆயில் தடவிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, முதல்ல கொஞ்சமாக தட்டுறேன். ஸோ கொஞ்சம் ஸ்டிக்கியாக வரும்போது இது மாதிரி தண்ணியை தொட்டுட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு தின்னாக பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். ரொட்டி அப்படிங்கிறது திக்காக பண்ணுவாங்க. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா கர்நாடகாலையெல்லாம் அக்கி ரொட்டிங்கிறது வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். டைம் இல்லைன்னா திக்காக கூட தட்டி கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம. நான் இதில் பண்ண போகிறது ரொம்ப தின்னாக தான் பண்ண போகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு கையில் இப்படி பண்ண முடியலைன்னா மேலே ஒரு பட்டர் ஷீட்டை வச்சுட்டு நீங்கள் சப்பாத்தி கட்டையில் தேய்ச்சி விட்டுடலாம். ஸோ அப்படி தேய்ச்சும் விட்டுடலாம். இல்லைனா பட்டர் ஷீட்டை மேலே போட்டுட்டு கையில் அப்படியே வந்து தேய்ச்சி விட்டிங்கனாவே அது நல்லா ரவுண்டாக அழகாக வந்துடும். ஸோ நீங்கள் அப்படி கூட பண்ணலாம். ஒரு சில இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிளாஸ்டிக் ஷீட் வச்சு ஈஸியாக அப்படியே வந்து தட்டி எடுத்துடுறாங்க. ஸோ அப்படியும் பண்ணலாம். இப்போ ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் ஆயில். நான் வந்து அயன் தோசை தவை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நான்ஸ்டிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி பட்டர் ஷீட்டை டைரெக்டாக வந்து தோசை தவை மேலே வச்சுட்டிங்க அப்படின்னா அப்படியே எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். ஏன்னா இதை கையில் எடுத்து போட்டிங்கன்னா உடஞ்சிரும். ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது க்ளூட்டன் ஃப்ரீ அப்படிங்கும்போது உடைய பார்க்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 நிமிஷம் இதை வேக வைக்கணும். அப்போ தான் அந்த அரிசி மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேகும். அது மூடி நீங்கள் வேக வைங்க. அதுக்கப்புறமா திருப்பி போட்டு கொஞ்சம் ப்ரௌன் ஆக வரைக்கும் லைட்டாக விட்டு நாம் எடுத்துக்கலாம். ஸோ பர்ஃபெக்டான சாஃப்ட் அடை, அதாவது சிவப்பு அரிசி அடை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் வந்து ரவையில் பண்ணலாம், ராகியில் பண்ணலாம், அரிசி மாவில் பண்ணலாம், அதுக்கப்புறம் சோள மாவில் பண்ணலாம். ஸோ எல்லாமே நீங்கள் சேம் மெத்தட் தான். ஸோ மாவு இருந்துனா மட்டும் போதும். இது மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி வந்து தோசை தவா மேலே போடும்போது ஒரு நிமிஷம் இல்லைனா ஒரு 50 செகண்ட் விட்டுட்டு நீங்கள் பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணுங்கள். வாழலையாக இருந்தால் அப்படியே விட்டுரும். பட்டர் ஷீட் அப்படிங்கிறது லைட்டாக ஓட்டும். இப்போ 3 நிமிஷம் கரெக்டாக இதை வந்து 2 பக்கம் சைடும் நம்ம வேக வச்சு எடுக்கிறோம். நீங்கள் ரவுண்டாக வரலன்னா கூட பிரச்சனை இல்லை. க்ராக் இருந்துன்னா கூட நீங்கள் அது வந்து தப்பு கிடையாது. ஒரு சில டைமில் க்ராக்காகவும் வரும். ஸோ பாருங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள். க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது. அதில் 1800 ரெசிபீஸ் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபீஸ் ப்ளஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்கும். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.